என் இனிய இளந்தங்கோட்டை கிராமத்து மகாஜனங்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த ராமமூர்த்தி மீண்டும் ஒரு கிராமத்து கதை சொல்ல வந்திருக்கிறார். அண்ணே ஒரு நாட்டாம. அப்ப அந்த ஊர் தெருவுல அவருக்கு எதிர்த்தாப்புல அவரை மாதிரியே ஒருத்தர் வரார். அவர் யாருன்னா இவருடைய தம்பி. 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க. அண்ணே ஊமை, எப்ப பார்த்தாலும் வாயில பாக்கு மண்ணுகிட்டே இருப்பார். தம்பிக்கு அண்ணன் மேல மரியாதை, கால்ல செருப்பு போட மாட்டாரு, தரையில தான் உட்காருவாரு, ஒரு பெரிய கலையத்துல கஞ்சியை ஊத்தி இப்படி மரியாதையா குடிப்பாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில தம்பியுடைய காதலின்னு தெரியாமலேயே அண்ணே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அண்ணனுக்கு தம்பி பொண்டாட்டி மேல உள்ள தப்பான எண்ணம் மாறவே இல்லை. அவ குளிக்கும் போது பாக்குறான், அவ இடுப்ப பாக்குறான், அவ அடுப்படியில் இருந்தாலும் பாக்குறான். இப்பாட்டியா மாயி கதையும் வாலி கதையும் மிக்ஸ் பண்ணி புல்ட்டா விட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு அது ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேயா. டேய், நீ யாரா இதை பத்தி பேசுறதுக்கு? நீ என்ன டைட்டானிக் படத்தோட ப்ரொடியூசரா? உங்க நான் கருத்து கேட்கறதுக்கு? டூரிங் கொட்டாயில படம் பாக்குறவன் நீ. ஆனா இவங்க எல்லாம் எத்தனை கொட்டாய் பார்த்தவங்க தெரியுமாடா? நீ போடா. எங்க அப்பங்கிட்ட பணம் கேட்பேன், பட்டணத்துக்கு போவேன். நான் இப்ப சொன்ன கதைய படமா எடுப்பேன்டா. இழிஞ்சது இழிஞ்சா தச்சுக்கோண்டா. யோ, உங்க அப்பனே கோணத்துல காசு ஒழிச்சு வச்சுட்டு அளந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். உனக்குலாம் எங்கே கொடுக்க போறான்? அவன் வேணா காசு அளக்கலாம்டா, ஆனா நான் அளக்க போறதே இனி வேறடா. இங்க வாப்பா. தெற்கு வடக்கா வீடு எவ்வளவுப்பா இருக்குது? 20 அடி இருக்கு சார். சுப்பனியா யாருங்க இவரு? எங்க அம்மாவுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ். அப்படின்னா எங்க அப்பா. அதுக்கே அவ்வளவு ஷாக் கொடுக்குற? டிஸ்போஸ் பண்ணியா? சாப்பிட்டுட்டு இருக்காரு சார். பின்ன நான் என்ன வாந்தி எடுத்துட்டு இருக்காரு? நான் சொல்றேன், தூக்கி அப்படி ஓரமா வச்சாதான் நாம இந்த ஏரியாவை அளக்க முடியும். தூக்கு தூக்கு. வாயா விடாத. தூக்கு கொஞ்சம். தூக்குங்க. தூக்கு தூக்கு. வா வா, லக்கேஜ் எப்படி கொண்டு வந்து வை. இப்படிதான். போங்க போங்க. எப்பா நீங்க 2 பேரும் யாருப்பா? அத நான் சொல்றேன். ஏன் அவனுக்கு சொல்ல மாட்டாரு? அவங்களுக்கு உள்ள டியூட்டி இருக்கு, நீங்க போங்க. நைனா இவங்க இந்த வீட்டை அளக்க வந்தவங்க. இந்த வீட்டை நான் விற்க போறேன்ப்பா. அதுல வர்ற பணத்துல நான் ஒரு படம் எடுக்க போறேன். அதுல வர்ற லாபத்துல உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன். ஏன் உங்களுக்கு நன்றி போஸ்டரே அடிப்பேன். நான் உன்னை ஜோட்டாலேயே அடிப்பேன். ஏண்டா இது என்ன உன் பாட்டை போட்ட சம்பாதிச்சதா? எல்லாம் என்னுடைய ரத்தம்டா. இந்த வீட்ல இருந்து ஒரு செங்கல் கூட உன்னால எடுத்துட்டு போக முடியாது. ஒரு செங்கலை வச்சு நான் என்ன நாக்கு வலிக்கிறதா? உன் செங்கல் எனக்கு தேவையில்லை. செங்கல்பட்டை தாண்டி இருக்கிற சென்னைக்கு நான் போக போறேன். சென்னைக்கா? ஆமா, சென்னை என்ன வாடா. அங்கதான் என் நண்பன் விஸ்வநாதன் இருக்கான். ஏன் அவன் வெண்ண வியாபாரம் பண்றானா? இல்ல, விஞ்ஞான வியாபாரம் பண்றான். அவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதே, அது ஒரு மூழ்காத ஷிப்புப்பா. அதுல போய் 2 பேரும் மீன் பிடிக்க போறீங்களா? இல்ல, சீன் பிடிக்க போறேன். ஒரு பெரிய கதாசிரியன் ஆகிறதுதான் என்னுடைய லட்சியமே. அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் விஸ்வநாதன் உதவி செய்யும். நைனா, இனிமே உன் உதவி எனக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் கம்ப்யூட்டர்ல இந்நேரத்துக்கு பல லட்சங்களை போட்டு பெருக்கிக்கிட்டு இருப்பான். வெரி நைஸ். ஐயா பால். வந்துட்டேன் சார். எல்லா வீட்லயும் அம்மா பால்னு கூவிக்கிறேன். ஒரு வீட்டுல தான் ஐயா பால்னு கூவ வேண்டியது இருக்குது. இன்னைக்கு இந்த பாலை சுண்ட காய்ச்சி குங்குமப்பூ, கல்கண்டு, பாதாம், பிஸ்தாலாம் போட்டு என் மீனா கொடுத்துறேன். சாரே, பொண்டாட்டி மேல அவ்வளவு பிரியமா உனக்கு? பிரியமா? என் 2 கண்ணுமே அவதான். அவ இருக்கிற ரேஞ்சே வேற. எவ்வளவு அருமையா கனவு கண்டுட்டு இருங்க, கெடுத்துட்டீங்களே. சாரி மீனா, ஒரு படி பாலை சுண்ட காய்ச்சி காப்படியாக்கி கொண்டு வந்தேன், இப்படி கொட்டிடுச்சே. பாலுக்காக தான் நீங்க கவலைப்படுறீங்க, எனக்காக கவலைப்படல. உங்களை காதலிச்ச பாவத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு நான் இன்னும் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன மீன்? மேடம், நான் உள்ள வரலாங்களா? அதான் உள்ள வந்துட்டியா? என் பிஏ கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. சரிம்மா. என்ன சிவகுமார், இது ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். எதுக்கு? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? வீடு டெக்கரேஷன் பண்ணணும்ல, நீங்க ரிச்சா ட்ரெஸ் பண்ணணும்ல, அதுக்கு செலவுக்கு பணம் வேணும்ல, அப்பதானே வர பிடிச்சவங்க மதிப்பா. கரெக்ட். இவ்வளவு நாள் நான் டிராமால தான் நடிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் முதல் முறையா டிவி சீரியல்ல நடிக்க போறேன். இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு தானே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கூடிய சீக்கிரமே நான் லட்சமா சம்பாதிக்கணும். அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும். கவலைப்படாதீங்க, உங்களை நான் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போறேன். இன்னும் 5-6 மாசத்துல நீங்க ஒரு பெரிய ஸ்டார். நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிக்க போது 7-8 காரு. சரி, பத்திரத்தை கொடுங்க. மாமா, நல்லா இருக்கு. இந்தா எங்களுக்கு சூடு சொரணை இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லு. யாரா உனக்கு கொடுக்குறா? போகும்போது அத்துட்டு போயிட்டீங்கன்னா இத பார், வீம்பு வைராக்கியம் எல்லாம் இருக்கலாம். அனுமார் வங்கி தாங்கிறதுக்காக எல்லா குறைக்குமே தாட்ட முடியாதுடா. என்ன மாமா இவரை போய் குறைங்க? ஆமா, இவருக்கு பிறந்தா அப்புறம் நான் குறைங்க தான் இருப்பேன். இந்த பாருங்கப்பா,
குரங்குன்னு கேவலமா பேசாதீங்க. குரங்குக்கு மரியாதை அப்படின்னு ஒரு கதை வச்சிருக்கிறேன். அது மட்டும் படமாகட்டும், பெரிய ப்ரொடியூசர் ஆகி என்ன பெத்து போட்ட கடனுக்காக உன் பேர்லயே மங்கி மூவிஸ் போட்டோ போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். டேய், மூத்தரத்துல மீன் பிடிக்கிறதுன்னா நடக்கக்கூடிய காரியமாடா. சூப்பர் டயலாக், நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இத பார், முதல் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போற, மெட்ராஸ்ல அம்போன்னு விட்டுறாத. என்ன சொல்றீரா? ஆ. உங்க பிளாஷ்பேக் கொஞ்சம் திரும்பி பாரு. அங்க பாக்குறாரு, இவரை வச்சு நான் என்ன பண்றது? என்னமோ சொன்னீங்க. அங்க பார், ஆ. 25 வருஷத்துக்கு முன்னாடி சித்திர திருவிழாவில அழகர் ஆத்துல இறங்கும் போது கமர்கட்டை வாங்கி தின்னுக்கிட்டே பொண்டாட்டியை தொலைச்சவர் நீர் என்ன சொல்றீரா? டேய், அது நான் வேணும்னே விட்டுட்டு வந்ததுடா. ஆ. இதா பார், உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு மெட்ராஸுக்கு போறியே, காசுக்கு என்ன பண்ணுவ? நான் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுப்பேன். இதை நீ நல்லா செய்வ. நான் ஏன் எடுக்கணும்? ஆ. பக்கத்து தெருவுல என் ஃப்ரெண்ட் குபேரன் இருக்கிறான். ஆ. அவங்கிட்ட பணம் கடன் வாங்கிக்கிட்டு தான் போறேன். என்னங்க ஆட்டோ இந்த குழுங்கு குழுங்குது? பிரசவத்துக்கு இலவசமா சும்மாவா போடுறாங்க? நீ பிள்ளைத்தாச்சியா இருந்தா இந்நேரத்துக்கு பெற்றிருப்ப. எவ்வளவு ஆயிருக்குது? என்னங்க இன்னும் மீட்டரா ஹீட்டரா? இந்த சூடு சுடுது. ஆட்டோவோட வேகமா ஓடுதியா மீட்டரு? 30 ரூபா காட்டுது. இந்த 50, மீதி 20 ரூபா கொடு. என்ன சார் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். யார பார்த்து லக்கேஜுக்கிற? இது என் ஒய்ஃப்யா? என்னையா காலங்காத்தால மீட்டிங்ல டயலாக் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? மீட்டருக்கு மேல 2 ரூபா கூடிய. ஏய், என்ன கையை நீட்டுற? ஏய், காலங்காத்தால பட்டிக்காட்டுல இருந்து வந்து சீன் போறியா நம்ம கிட்ட? ஏய், நான் ஏறு புடிச்சவன்டா. நான் கூ குடிக்கிறேன்டா. என்னங்க கலாட்டா? ஐயா காவல்துறை நண்பரே வணக்கம். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நாங்க ஊர் நாட்டுல இருந்து வந்திருக்கோம் சார். சூடு வச்ச மீட்டரு அதுவே 30 ரூபா காட்டுது. அதுக்கு மேல 2 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டா எப்படி கொடுக்கறது நாங்க? ஏய், மீட்டருக்கு மேல 2 ரூபா கேக்குறியா நீ? இந்த இடத்துல இருந்தா நம்ம நாட்டோட லஞ்சமே ஆரம்பிக்குது. அருமையான டைலாக், நோட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த சார். பார், மரியாதையா சார் கொடுக்குற 30 ரூபாயை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணிடு. இல்ல முட்டி பேந்துரும். காலங்காத்தால 6 மூஞ்சில முழிச்சணும் வந்து சேர்ந்து கண்ணாடில ஓ மூஞ்சி தான் பாத்துருப்ப. பாரு. வணக்கம் சார். ஐயோ பாவம், அதிகாரி நமக்கு சொல்லிட்டு வைக்கிறார். இருக்கட்டும் சார். பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். உனக்கு அவ்வளவு சொல்லிட்டு வச்சாலும் புரியாத. என்னங்க உங்க நண்பர் படத்தை பிடிங்கிட்டு போயிட்டாரு? அவர் ஒரு புடுங்கி நண்பரா இருப்பார் போல. யோ, 2 ரூபா கொடுக்குற கதை பேசுனே. இப்ப பார், சல்யூட் அடிச்சு 20 ரூபா புடிங்கிட்டு போயிட்டா. போ. எல்லோரும் மாவாட்ட கத்துக்கிடணும், அதில் எப்போதும் தப்பில்லை ஒத்துக்கிடணும். அட எல்லோரும் மாவாட்ட. என்ன என்னாச்சு? அங்க ஒரு ஆளு லுங்கிய மடிச்சு கட்டிட்டு உட்கார்ந்து. ஏய், அதெல்லாம் பார்க்க கூடாதுடி. ஐயோ தேங்காய் திருவிட்டு இருக்காருங்க. அப்படியா? கேட்டியா? ஐயோ தெரியாத ஆகிட்டே எப்படிங்க தேங்காய் கேக்குறது? ஏங்க கேட்க சொன்னேன். ம். இந்த வீட்டு ஓனர் விஸ்வநாதன் எங்க இருக்கான்னு கேட்டுக்கலாம்ல. சமைக்காரரு. ஏய், ராமமூர்த்தி. விஸ்வநாதா. ராமமூர்த்தி. விஸ்வநாதா. விஸ்வநாதா. ராமமூர்த்தி. விஸ்வநாதா. ராமமூர்த்தி. விஸ்வநாதா. ராமமூர்த்தி. ராமு. என்னங்க நீங்க? என்ன இது சமையல்காரர்கிட்ட போய்? வாயக்கிழது. யார் சமயக்காரன்? இதுதான் என்னுடைய உயிர் நண்பன் விஸ்வநாதன். விஸ்வநாதா, இவங்க கிட்ட நான் ஹஸ்பண்டா வேலை பாக்குறேன். வணக்கங்க. ஆமா, என்னடா இது மாறு வேஷம்? மாறு வேஷம் இல்லடா, இதுதான் ஒரிஜினல் கெட்டப். அப்ப உன் வேலை? வேலை இங்கதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏய், கம்ப்யூட்டர்னே கால்குலேட்டர்னே இன்டர்நெட்னேடா. அட நீ வேற, அடுப்படிதான் நமக்கு கம்ப்யூட்டர் சென்டர், அடுப்பு தான் கால்குலேட்டர், இங்க இடிக்கிறதா இன்டர்நெட். விஸ்வநாதா, ராமமூர்த்தி, உனக்கு ஒண்ணுமாடா புரியல? அதாவது சும்மா உங்ககிட்ட ஒரு பந்தாவுக்காக கம்ப்யூட்டர் இன்டர்நெட்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தேன். அச்சோ, அப்ப இந்த வீடு சாப்பாடு மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படிடா? எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கல்ல? இவங்க பாத்துக்குவாங்க. என்னங்க? இதோ இதோ வந்துட்டேன். யார் இவங்க எல்லாம்? இது சூப்பர் பிகரா இருக்குதே. யாரா இது? ஓய் என் மிஸ்ஸஸ். அப்படியா? வணக்கங்க. வணக்கம். என்ன பத்தி அப்படியே? இவன் தான் ராமு, என் உயிர் சிநேகிதன். ஆமா, அது இது என் கூட ஒரு 5 வருஷமா இருக்குதுங்க. என்னது? இல்லைங்க, என் மிஸ்ஸஸ் சொல்ல வந்தேங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் இவரோட பஞ்சாதி. சுத்த நாட்டுப்புறமா இருக்கேன். ஆமாமா, இது நாட்டுப்புறம் தான். இப்பதானே சென்னைக்கு வந்திருக்கிறா. கொஞ்சம் ஒதுக்குப்புறமா கூட்டு போய் இந்த ஊர்ல எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் உன்ன மாதிரியே புருஷன மரியாதை எல்லாம் பேச கத்துக்குவா. ஹலோ, என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? மேடம் யாரும் நினைச்சிட்டீங்க? யாரு? டிவி நடிகை. டிவி நடிகையா? இது வரைக்கும் எந்த டிவிலையும் பார்த்தது இல்லையாப்பா? டிவி ஆஃப் பண்ணி பார்த்தா தெரியாதியா? ஆமா, ஆன் பண்ணி வச்சா ரொம்ப தெரிஞ்சிடும். என் ஒய்ஃப்டா. ஆமா, ஐயோ, இவங்க தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களே. 36 சேனல் இவங்க தானே வர்றாங்க. டிஸ்கவரி சேனல்ல கூட இவங்க தானே மெயின் ஆக்டர். இதே சொல்ற நேத்து கொடுத்தாங்க. அவங்க இப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு பந்தா. என்னங்க உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப ஓவரா பேசுறாரு. வீடெல்லாம் விட முடியாது, வெளியில போக சொல்லுங்க. ஐயோ மீனா, இவனை போய் அப்படி சொல்ற? இந்த பால்வடிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற மீனா? இது ஓவரா இருக்குடா.
சினிமால கதை எழுதுறதுக்காக நம்மள நம்பி தர மீனா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவனை போய் விரட்டி விட்டா அவனுக்கு யார் மீனா சப்போர்ட் பண்ணுவாங்க? அவன் பாட்டு இந்த வீட்டுல ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே மீனா. மேடம் ஒரு நிமிஷம் வாங்க. அம்மா வாங்கம்மா. அவன் சினிமாவுக்குமே கதை எழுத வந்திருக்கான். எந்த கம்ப்யூட்டர் எந்த வைரஸுக்கு யாருக்கு தெரியும்? அவன் நாளைக்கே கதை எழுதி சினிமால பேர் ஆயிட்டான்னா அவனை வச்சே நீங்க டிவில இருந்து சினிமாவுக்கு ஜம்ப் ஆயிடலாம். எப்படி? கரெக்ட். இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுக்கு தான் உன்ன மாதிரி ஆளு நான் பிஏவா வச்சிருக்கேன். அவனை மடக்கலாம். ஃபாலோ மீ. உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? ஐயோ, திடீர்னு கேக்குறாங்களே. எடுத்து கொடுறா. அதான் ராமூர்த்தி. சொன்னேன் ராமூர்த்தி. உங்களுக்கு பிடிக்கிறத மாத்திக்கிறேன். முனுசாமி ஓகேயா? ஐயோ அதெல்லங்க. உங்களுக்கு கதை சுமாராவது எழுத தெரியுமா? சூப்பரா எழுதுவாமா. பெட்டி ஃபுல்லா கலவாங்க. இந்த மாதிரி ஊர 4 பெட்டி இருக்குது. என் பி சுகுமார் ரொம்ப கம்பல் பண்றாரு. இவங்க தங்கத்துக்கு அந்த போர்ஷன் கொடுத்துருங்க. எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி ஏமா, மத்தியானம் உனக்கு வழக்கம் போல சிக்கன் வறுவல், ஃபிஷ் வறுவல், மட்டன் வறுவல் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டுமா? நோ 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 நோ, நான் இப்ப ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன்ல, டயட்ல இருக்கேன். எனக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் மெனு கொடுத்துட்டு வாங்க. எஸ் மேடம். அந்த வறுவல் சமாச்சார மேட்டர்லாம் எனக்கு அனுப்பிச்சிடுங்க. மேடம்த்துக்கு அந்த ஒரு பழம். ஓகேங்க. வர மேடம். ஒரு பழம் தான் சாப்பாடா? ஒரு பழம் தின்னா அப்படி ஓங்குதாங்க வளர்ந்துருக்காங்க. ஆமாண்டா. என்ன பழம்டா அது? அது பலாப்பழம்டா. பழமா? ஒரு புல் பழத்தை வீடு கட்டி திங்கிறதுக்கு பேரு டயட்டா? என்னடா? ஐயோ ஐயோ ஐயோ, அநியாயமா இருக்கே. பாத்தியா, ஒரு தாலி தொங்குதுறாங்க. யாருதுன்னு தெரியலையே. ஐயோ, இதுக்கு ஏன் கத்துறீங்க? குளிக்கும் போது உருத்துதே, நான் தான் தாலியை கட்டி வச்சேன். எடுத்து வைங்க, நைட் வந்து போட்டுக்கிறேன். நைட்டு போட்டுக்கிறதுக்கு இது என்ன நைட்டியா? இதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும். என்னடா? என்னங்க என்னங்க இது? சென்னையில தாலி எல்லாம் கழட்டி தொங்க விடுறாங்க. இது அலைப்பாய்தே ஸ்டைல்ரி. இது பரவாயில்ல. பட்டணத்துல சில பொம்பளைங்க புருஷனிய கட்டி தொங்க விட்டுறாங்க இந்த மாதிரி. யார் அது? டேய், உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 இயர். ஆனா 10 வயசுல ஒரு பையனை பெத்து வச்சிருக்கிற. திருட்டு பையன்டா நீ. இவன் பக்கத்து வீட்டுக்கார பையன்டா. பக்கத்து வீட்டு பையனா? அப்படியே உங்களை உரிச்சு வச்சிருக்கா? விடுமா, பட்டணத்துல இதெல்லாம் சகஜம். விவசாயம் எல்லாமே தான். ஆமா, ஆன்டி சென்டிமெண்டாவே பேசிட்டு இருக்காங்களே, யாருன்னு அங்கிள்? என்ன பார்த்தாடா யாருன்னு கேக்குற? கூடிய சீக்கிரம் பாடுறா. தமிழ்நாட்டின் புதிய விடி வெள்ளிடா நானு. மண்ணை புழக்க போறேன், மலையை புரட்ட போறேன்டா நானு. இவ்வளவு அழகா இருக்காங்களே, யாருன்னு ஆன்டி? அவதான்டா என் பொண்டாட்டி. குரங்கு கையில பூமாலை. நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதடா. அவன் சின்ன பையன் தெரியாம சுட்டான். விடு. குரங்கு கையில பூமாலை. சூப்பர் டைட்டில். சாங்குக்கு குட்டாலம் போயிருவேன். ஆமா, அந்த மஞ்சள் ஜாக்கெட்டை சீக்கிரம் எடுத்துக்கிறா. சாயம் போயிருப்பது. ஏண்டா, ஒரு ஆம்பளை கழுத்துல உத்ராட்ச கொட்டை தொங்கி பாத்துருக்கிறேன். அனுமார் டாலர் தொங்கி பாத்துருக்கிறேன். இப்ப தாண்டா ஒரு தாலி தொங்கி பாக்குறேன். ஏன்டா இப்படி ஆம்பளைங்க அசிங்கப்படுத்துற? 10 சவரன் தாலிடா. தொலைஞ்ச யார் பதில் சொல்றது? உன்னை நம்பி எங்க அப்பா கிட்ட சவால் விட்டு வந்தேன்டா. ஹெலிகாப்டர் அனுப்புறேன், இமெயில்ல கனெக்ஷன் கொடுக்குறேன்னு. ஆனா நீ இப்படி பொண்டாட்டிக்கு பயந்து சாகுறவனா இருக்கியடா. இதுக்கு பேர் பயமா? உன் மரியாதை கலந்த பயம். அப்படியோ? நான் சொல்லுவேன், உமக்கு பொண்டாட்டி என்றாலே ஒருவித பயம். அவள் நின்றாலும் பயம், இருந்தாலும் பயம். அவள் கதிரில் உட்கார்ந்தாலும் பயம், கட்டிலில் கிடந்தாலும் பயம். அவள் ராவில் உறங்கினாலும் பயம், படிக்கட்டில் இறங்கினாலும் பயம். அவள் தும்மினால் பயம், இருமினால் பயம். அவள் ஒளிஞ்சால் பயம், நெளிஞ்சால் பயம். மொத்தத்தில் பொண்டாட்டி என்றாலே உமக்கு ஒரு பயம். மக் என்றாலும் பயம், பெக் என்றாலும் பயம். பெக் தரும் கிக் என்றாலும் எனக்கு ஒரு பயம். நான் ஒரு கிக்கு கொடுத்தா அப்ப வரும் உனக்கு பயம். என்னடா டேய், நீ டிவில விளம்பரம் எல்லாம் பாக்குறது இல்ல? ஆமா. சொட்டு நீளம் டோய், ஓய் ஹோய் சொட்டு நீளம் டோய்னு ஆம்பளை பாட்டு பாடுறாங்க. எங்கேயாவது சொட்டு நீளம் டி, ஓய் ஹோய் சொட்டு நீளம் டீன்னு பாடுறாங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? புடவை தெரியுது. அது இல்லடா, இந்த மாதிரி புடவையை துவைக்கிறதுலாம் நம்ம ஆம்பளைங்க வேலைன்னு தெரியுது. ஆஹா, நல்ல ஆராய்ச்சிடா. இத பாடுறா, ஒரு நல்ல பொண்டாட்டியுடைய புடவைய ஒரு புருஷன் துவைக்கிறது தப்பு இல்லடா. ஆனா உன் பொண்டாட்டி புடவை நீ துவைக்கிறியே, இது கொஞ்சம் டூ மச்டா. என்ன பண்றது? கவலைப்படாதடா, நான் இங்க கதை எழுத தாண்டா வந்தேன். ஆனா இனிமே உன் கதையவே நான் மாத்தி அமைக்க போறேன்டா. எப்படி? கூடிய சீக்கிரம் உஜாலா போட்டு உன் வேட்டிய உன் பொண்டாட்டியவே துவைக்க வைக்க போறேன். அவளை உன் கூட குஜாலா இருக்க வைக்க போறேன்டா. இது ஒரு தமிழ் கதாசிரியருடைய சபதம்டா. ராமமூர்த்தி விஸ்வநாதா, ராமமூர்த்தி விஸ்வநாதா, இத்தனை நாள் என் பொண்டாட்டி பாசம் என் கண்ணை மறைச்சிருந்துச்சு. இன்னைக்கு நீ திறந்துட்டியடா. ஆனா நீ மூடிட்டியடா. தரை எங்கடா இருக்கு? கீழதான் இருக்கு. நுரை எங்கடா இருக்கு? கண்ணுல இருக்கு. எனக்கு தரை என்றாலும் பயம், திரை என்றாலும் பயம், சோப்பு நுரை என்றாலும் பயம். జరగండి ఏలుగుంటల వాడ వెంకటరమణ గోవింద లక్ష గోవింద ఆ గోవింద లక్ష గోవింద నైనా ఉండిల காசு பாடு. சரிதான், இந்த நிலைமை வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
இவ்வளவு சீக்கிரம் வந்துடுச்சா? நீ என்ன சொல்ற நைனா? இப்ப நீ வீட்டுக்குள்ள பிச்சை எடுக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் போனா நடு ரோடு தானே? ஆமா நைனா, ரோடோட தான் போறோம். ஆனா பிச்சை இல்ல, பிரார்த்தனை. ராத்திரி பெருமாள் என் கடவுள வந்து என் நெத்தியில இவ்வளவு பெரிய நாமத்தை போட்டு நீ வீடு வீடா போய் பிச்சை எடுத்து அரிசி வாங்கி அத 10 பேருக்கு பொங்கி தளிக போடுறேன்னு சொன்னாரு நைனா. இத பாருமா, நீ தளிக போடுவியோ இல்ல தாளிச்சு போடுவியோ, இந்த கோலத்தோட நீ வெளியே போறது எனக்கே பயமா இருக்குமா. பெருமாளே, என் நைனா இப்படி எல்லாம் பேசுறாருன்னு சொல்லி கோபத்துல அவரு கண்ணை குத்திராத. கண்ணை குத்தினா ஆபரேஷன் பண்றதுக்கு அவர் என்ன ஐ டாக்டர் அகர்வாலா? ஆனலகம்பா, வா காட்டுறேன். நைனா, என் கனவுல வந்த பெருமாளை நானே வரைஞ்சிருக்கிற பாரு நைனா. இவருதான் தினம் என் கனவுல வந்து இஞ்சி ரங்கோன்னு என்ன பாட்டு பாடி இம்சை பண்றாரு நைனா. இன்ஜினியரிங்கோன்னு பாடுறானா? பாத்துமா, ஒருவேளை இஞ்சி முறப்பா விக்கிறோனா இருக்க போறான். நைனா, இவர் மூஞ்சி இன்ச்சா பாரு நைனா, ஒரு ஒளி தெரியும். ஒளியா? என்னமா அது? இந்த மூஞ்சியை பார்த்தா பெருமாள் மாதிரியும் இல்ல, அனுமார் மாதிரியும் இல்ல, ரெண்டும் கெட்டானா இருக்குது. பத்தாத்துக்கு மீச வேற இருக்குது. நைனா, இவர் 7 மலை தாண்டி இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் இல்ல லாக்கப்ல 70 கம்பியை எண்ணிக்கிட்டு இருந்தாலும் நான் இவரைத்தான் திருமணம் செய்ய போகிறேன். விதி யார விட்டது? நீ ஒண்ணும் கவலைப்படாத. முதலாளியோட இன்னைக்கு சென்னைக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த மூஞ்சியோட இருக்கிற இவன் அநேகமா தற்கொலை பண்ணிக்க கடலுக்கு வந்தாலும் வருவான். அவனை அப்படியே அமைக்கி ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டாந்துறேன். நைனா, நீ எப்படியாவது இவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னு வையி, நான் தினம் இவரோட இஞ்சரங்கோன்னு பாட்டு பாடுவேன் நைனா. அடடடடடா, சிலோனியும் திருப்பதியும் மிக்ஸ் பண்ணி என்னமா பாடுறேன். யூ கண்டினியூ. பெருமாளே, ஓ முகத்துல வந்து எவனோ விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இவன் ஏன் குடும்பத்துல வந்து விளையாடிடக் கூடாது. வா நைனா. அவன் எப்படியோ வாழ போறான்னு நினைச்சு கடைசி இப்படியா மனசு தேத்திக்க வச்சிரும். மனசு தேத்திக்கோ. நானுமா அனாத மாதிரி நிக்க வேண்டியது. வர ஆளு யாரு? முதலாளி, இந்த சென்டர் ஃபிகர் யாரு? அவன் தான் என் மாப்பிள, தங்கச்சி பையன் விஸ்வநாதா. மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான்டா வர. ஏண்டா என்னடா இதெல்லாம்? இவங்கள பக்கத்தாத்து மாமிங்க டிவி சீரியல் பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சரிதான். அவங்க வீட்டு புருஷங்களை ஆபீஸுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க இந்த புருஷனோட டிவி பார்க்க வந்திருக்காங்க. ஆமா, உன் சம்சாரம் எங்கடா? அவங்க வந்து டிவி சீரியல் நடிக்க போயிருக்காங்க. கிழிஞ்சது போங்க. கொண்டாட்டி டிவியில நடிக்கிறா, புருஷங்காரன் டிவியை வாட்ச் பண்றானா? எஸ், நல்ல குடும்பம். குடும்பம் முடிஞ்சிருச்சு. இப்ப குலவிளக்கு. கொலவிளக்காவது குத்து விளக்காது. சும்மா இருடா. டேய், உன் பொண்டாட்டி திருந்தி இருப்பாளான்னு பார்க்க வந்தேன்டா. பார்க்க வந்த இடத்துல இந்த மூதேவிகளை பார்த்த உடனே இவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. இந்த ஆள் ஓவரா பேசுறாரு. இவர் யாரு மாமா? இவரு என்கிட்ட முதலாளியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட கணக்கு பிள்ளையா இருக்காருடா. பேரு காத்தவராய. டேய் விஸ்வநாதா, நான் இப்ப கும்பமேளாவுக்கு போறேன். திரும்பி வரும்போது வந்தால் வருவேன். இந்த பாரு, நான் திரும்பி வந்து பார்க்கும்போது நீங்க 2 பேரும் ஒழுங்கா ஒத்துமையா குடும்பம் நடத்தணும். இந்த பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஜாக்கிரதை. வாயா. நீங்க வேணா போங்க. இவரோட சம்சாரத்தை நான் பார்த்ததே இல்லை. இருந்து பார்த்துட்டு வரேனே. அடச்சி வாயா. எல்லோரும் பெட்டி துக்கத்துக்கிடனும் பெட்டி பெட்டி. என்ன பாட்டு? இல்ல, நீ ஊருக்கு போல பெட்டி எல்லாம் ரெடி. ஜிப்ப ஒழுங்கா போடுங்க. காலையில சாரி, நான் குழம்பிட்டேன். ஏமினா, வெறும் 111 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு 40 நாள் ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு அவுட்டோர் போறேன்றியா? நியாயமா? எது நியாயம் எது அநியாயம் எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. இத பாருங்க, நீங்க அப்பா அம்மா இல்லாத அனாதை, நான் அப்பா அம்மா இருந்த அனாதை. நாம பணம் சம்பாதிச்சுதான் அனாதைங்க இல்ல நிரூபிக்கணும். அதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் ஊர் பேர் தெரியாத இடம். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் போதும். 40 நாள் நான் ஊர்ல இல்லன்னு ரொம்ப ஆட்டம் போடாதீங்க. நீ இருக்கும்போது நான் ஆட மாட்டேனே. உங்க ஃப்ரெண்டு கிட்ட வாடகை ஒழுங்கா வாங்கி வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா? பெட்டி பெட்டி வெயிட் ரொம்ப வாங்க. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, உங்க அம்மா குடும்பத்துக்காகாது. என்ன நக்கலா? இது பாமா விஜயம் பாட்டு. பாட்டா? உனக்கு வைக்கிறேன் வேட்டு. என்னங்க? என்னம்மா? நான் ஊர்ல இருந்து வரதுக்குள்ள இந்த ஆளை காலி பண்ணிடுங்க. வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னேன். சும்மா இல்லாம என்னங்க இது?
புருஷனை விட்டு பொண்டாட்டி 40 நாள் பிரிஞ்சு போறதா? அவன் யோகக்காரன், அவனுக்கு அப்படி எல்லாம் நடக்குது. நான் பாவக்காரன், நீதான் என் கூடவே இருக்கிறியே. ஏன் அதை என் மூஞ்சில ஊத்த வேண்டியதானே? ஏன்டி மூஞ்சில கொட்டின? நான் புருஷன் பேச்ச தட்ட மாட்டேன். அப்பப்ப தட்டுக்கடி. யாரோ வர்ற மாதிரி இருக்கு. அண்ணன், என்னடா இது, ஒரு சைடு ஃபுல்லா காப்பியா இருக்கு. அது மட்டும் தானே பார்த்தேன். ஒரு இண்டிகேட்டர் வேற ஒர்க் பண்ண மாட்டேங்குது பாத்தியா? ஏன்டா என்னடா ஆச்சு? அதை ஏன் கேக்குற? ஒரு சீன் சொன்னேன்டா, ஒய்ஃப் அப்படியே எமோஷனல் ஆயிட்டாங்க. அது சரி பரவாயில்ல. உன் ஒய்ஃப் போறாங்களே, டாடா காட்டினியா? காட்டிட்டேன். ஏன் காருக்கு பின்னாடியே 1 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு வர வேண்டியது. பாருமா இவனை. என்னங்க நீங்க அண்ணனை போய் கிண்டல் பண்றீங்க? அவங்க வர வரைக்கும் மாதிரி நீங்க ஜாலியா இருங்க. நான் போய் உங்களுக்கு ஒரு காஃபி கொண்டு வரேன். நல்லா சூடா எடுத்துட்டு வா. ஐயோ சூடா மட்டும் கேட்க வரேன்டா. 2 இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிரும்டா. ஐயோ கேட்காத அந்த மாதிரி. என்னங்க இது, சைக்கிள்ல டபுள்ஸ் போற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீ வேணா ஏறிக்க, ட்ரிபிள்ஸ் போலாம். ஐயோ பிரேக்க போடுறா. என்னாச்சு? ஏன் இப்படி 2 பேரும் சோகமா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இவன் கதை சொல்ல போன இடத்துல இவன் கதை கந்தலாய் போச்சு. அதான் சோகமா செட்டில் ஆயிட்டான். இங்க மட்டும் என்ன வாழுதான்? கும்பமேளாவுக்கு போன அவங்க மாமா கும்பல்ல சொம்பு நசுங்கிற மாதிரி நசுங்கி செத்துட்டாராம். நீ இதுக்கு போய் இப்படி ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குற? செத்ததுன்னா உங்க மாமாவா? அவங்க மாமா. அது கூட அவன் அவ்வளவா வருத்தப்படல. 30 லட்சம் ரூபாய் போயிடுமோன்னு தான் வருத்தப்படுறான். 30 லட்சமா? மறுபடியும் ஓவர் ரியாக்ஷன். இத பாரு சண்புவம், என் மாமா மூச்சு நிக்க போகும்போது மேனேஜர் காத்த வர என்கிட்ட, என் பொண்டாட்டி எனக்கு அடங்கி நடந்துகிட்டா 30 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி இருக்காரு. அப்படி அடங்கி நடக்கலன்னா 30 லட்சம் தர்மத்துக்கு போயிரும். என்ன பண்றது? இந்த நேரம் பார்த்து மேனேஜர் வேற 2 நாள்ல பணத்தோட வரேன் இருக்காரு. ஐயோ, இந்த நேரம்னு பார்த்து உங்க சம்சாரம் மீனா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அதானே, வர வர உன் பொண்டாட்டி லைஃப் மெகா சீரியல் மாதிரி ஆயி போச்சுடா. எப்போ போகுது, எப்போ வருது, எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது எதுவுமே தெரியலடா. ஆனா நீயோ சிங்கிள் எபிசோடு மாதிரி தனியா அல்லாடிக்கிட்டு இருக்கடா. பேப்பரை காப்பி எடுக்கிறதுக்கு ஜெராக்ஸ் மிஷின் இருக்கிற மாதிரி பொண்டாட்டியை காப்பி எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருந்தா 2 காப்பி எடுத்து வச்சிருந்திருப்பேன். எவன்டா இவன்? ஒரு ஒரிஜினலை வச்சுக்கிட்டே நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடா ஜெராக்ஸ் எடுக்கிறான். ஏமா சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருக்கே. யாரா இவன் நேரம் காலம் தெரியாம தூக்கலா இருக்கு அமுக்கலா இருக்குன்ட்டு. நண்பா, அந்த பணம் உன் கைக்கு வந்து சேர்ந்தாதான் உன் பொண்டாட்டி உன்னை மதிப்பா. கவலையே படாத. இன்னும் 2 நாள்ல உன் சம்சாரம் மீனாவை நான் எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கிறேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. எவன்டா அவன் பின்னால சவுண்ட் கொடுக்கறது? நீயா? அந்த ஆளு சீரகத்துல இருந்து கிளம்பி மெட்ராஸ் வந்தறீங்க, ஆட்டோவை பிடிச்சிருப்பான். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவான். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம கதையில வராதா? ஐயோ ஐஸ் ஐஸ் வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? சரி சரி, கோன் ஐஸ் வாங்கி வாய் நிறைய அடைச்சுக்கிட்டு இந்த மூதேவிக்கு ஒரு 40 ரூபாயை கொடுத்துட்டு உள்ள வா. எனக்கு தான் நீ ஒத்திருக்கி, அது போதும். പക്ഷേ ஒரு ദിവസം കഴിഞ്ഞ പിന്നെ ஓஹோ, மொட்டை பெட்டிஷன் குட்டப்ப நாயர் வீடா இருக்குமோ? சமைக்கணும். நான் அட்ரஸ் மாதிரி விட வந்தோம். இல்ல போய் சார், நீங்க அட்ரஸ் மாதிரி வரல, ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யார் வேணும்? விஸ்வநாதன். இது மிஸ்டர் விஸ்வநாதன் வீடு தான். டாய், யாரா நீ? யார் நீ? என் பேர் ராமமூர்த்தி. நான் இந்த வீட்டுல தான் குடியிருக்கிறேன். அதான் என் போர்ஷன். என் பேரை சுருக்கி ராமுன்னு கூப்பிடுவாங்க. நாங்க எதையும் சுருக்க மாட்டோம், நீளமா முழுசா தான் கூப்பிடுவோம். கூப்பிட்டுக்கங்க. ஆமா, பிச்சு எங்க போயிருக்கான்? பின்னாடி இருக்கான் கண்ணாடி. பின்னால என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னப்பா அது? குபீர்னு எந்திரிச்சு நட்டு குத்தவா நிக்கிற. பின்னால என்ன பண்ணிட்டு இருக்க? அழுதுகிட்டு இருந்தேன். அன்னைக்கு நீங்களும் பாவாவும் ரெட்டையா வந்தீங்க, இன்னைக்கு நீங்க மட்டும் ஒத்தையா வந்து நிக்கிறீங்க. மாமா கும்பமேளால போயிட்டாரு, இப்ப நீங்க. இவர் கும்பகோணத்துல போயிருவாரு. டாய், இது என்ன வாயா இல்ல காவாயா? கம்முனு இத பாரு தம்பி, விதிங்கிறது ஒரு ரயில் வண்டி மாதிரி. அவங்கவங்க ஸ்டேஷன் வரும்போது அவங்கவங்க இறங்கிட்டானப்பா ஆகணும். ஆஹா, சூப்பர் தத்துவம். நீங்க எந்த ஸ்டேஷன்ல இறங்க போறீங்க? நான் எங்கேயும் இறங்குறதா இல்ல. நான் வித்தவுட்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கேன். சரி, அதை விட உங்க மாமா சாவறதுக்கு முன்னால சொன்னபடி நான் உனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்ட லம்பா இதுல போட்டு கொண்டாந்து இருக்கிறேன். எங்க உன் பொண்டாட்டிய கூப்பிடு. ஏன் பொண்டாட்டி எங்க இருக்கா? அவதான் சீரியலுக்கு போயிருக்காள. எது சீரியலா? டிவி சீரியல் பாத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்து ரூம்ல. இப்ப வந்துருவாங்க. இப்ப வந்துருவாங்க. டீ குடிக்காத ஆம்பளையும் டிவி பார்க்காத பொம்பளையும் பார்க்க முடியுமா? காலம் அப்படி ஆயி போச்சு. ராமு, யாரு இந்த பொண்ணு? இது இவன் பொண்டாட்டி. என்னடா சொல்ற? பின்ன ஓம் பொண்டாட்டி சொல்லாம என்னன்னு சொல்றது? அதானே. ஆமா. ஓஹோ, பிச்சு பொண்டாட்டியா?
பாப்பா ரொம்ப பந்தாவா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நேர்ல பாக்கும்போது படு பவ்யமா இருக்கே. இல்லாடி பாடி ஒண்ணு அப்படியே மாத்திட்டியே. எப்படி மாறிச்சுன்னு எனக்கே தெரியல. அது வந்து திடீர்னு மாறினதுனால அவன் மாத்திரம் அவனுக்கே தெரியாம போயிருச்சு. டோட்டலா மாறி போச்சு. எனக்கு டோட்டலா ஆச்சரியமாயி போச்சு. அப்புறம் என்ன பேச்சு? நீ போய் கார் வந்திருக்காருல, சமையல் ரெடி பண்ணு. நீ உன் போர்ஷனுக்கு போயிருப்பா. நான் வரேன் சார். அடி அப்புறமா அடி. இல்லம்மா, ஏண்டா ராமூர்த்தி, அவன் பொண்டாட்டி எதுக்காக உன் போர்ஷனுக்குள்ள போறா? அதானே, அது இந்த டிவியை ஆஃப் பண்றதுக்காக போகுது போல இருக்கு. இந்தாமா, அதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீ உன் புருஷன் போர்ஷனுக்கு போ. இப்ப பார்த்தாலும் டிவி கெட்ட பழக்கம். போ, சொல்றாருல போ. எது சொன்னாலும் நிதானமா நின்னு கேட்டுக்கிட்டு தான் போகும். இருடா. அப்புறம் என்ன, பணம் வந்துருச்சு. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறதையும் பாத்துக்கிட்டீங்க. எப்ப கிளம்புறதா உத்தேசம்? இன்னைக்கா இல்ல நாளை காலையிலயா? இதுக்கு நாளைக்கு கிளம்புற. இப்பயே கிளம்புறீங்களா? இன்னொரு 10-15 நாளைக்கு இங்க தங்கி அமௌண்ட கொடுக்கறதுக்குனால அவங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்காங்களான்னு நான் கண்காணிக்கணும். 10-15 நாளா? இந்த வீடு வசதிப்படாது. லாட்ஜ்ல ரூம் போட்டுட்டுமா? உனக்கு அறிவுங்கிறது சுத்தமா கிடையாது. லாட்ஜ்ல உட்காந்துக்கிட்டு இங்க எப்படியா வாட்ச் பண்ண முடியும்? நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நானும் என் பொண்ணும் இங்கேயே தங்கிக்கிறோம். பொண்ணா? ஆமா, கூட வந்திருக்காளே, அங்க பாரு. இவதான் என் பொண்ணு ஆண்டாளு. பார்த்தாலே தெரியுது. என்ன இந்த ஆளு மூஞ்சிய பார்த்து ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற? என்னாச்சு? வாங்க நைனா, எனக்கு வெக்கம் வந்துருச்சு. ஆஹா, உனக்கு முதல்ல வெக்கம் வந்து நான் இப்பதாம்மா பாக்குறேன். ஐயா, இந்த கையை கொடுங்க. என் பொண்ணு கூட வெக்கப்பட வச்சிட்டீங்களே. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கன்றாவி கேள்வி இது? எனக்கு கல்யாணம் ஆனதுனால தான்மா நீயே பிறந்த. ஒண்ணு கேக்கல நைனா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு பாயாத கேட்டேன். தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குது. இல்ல இல்லையா? I love you. ஓவர் சவுண்டான ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கா இது. டேய், என்ன சவுண்டே இல்லாம தள்ளிட்டு போ பாக்குறியா? இத பாரு, இத தலைமாட்டுல வச்சு படுத்துக்க. தரமான தம்பதிகளுக்கு தரப்பட வேண்டிய பணம் இந்த தருதலை தள்ளிட்டு போட போறான். அவர் அப்படி சொல்லக்கூடாது, தப்பு.